டாமிங்கிற ஒரு பையன் அவனோட அன்பான அப்பா அம்மா கூடவும் அப்புறம் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச அவனோட தங்கச்சி கூடவும் ரொம்பவும் சந்தோஷமா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போதான் ஒரு நாள் அவனோட வாழ்க்கையவே பயங்கரமா மாற்ற போற ஒரு நிகழ்வு நடக்குது. டாமி அன்னைக்கு வழக்கம் போல அவனோட ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததும் அம்மா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சின்சான் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு அந்த வீட்டோட லிவிங் ரூமுக்கு வரான். அங்க அவனோட அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து டாமி ரொம்பவும் அதிர்ந்து போறான். என்ன டிவி பார்க்கறதுல என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க, அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த டிவி ஆஃப் ஆகியிருக்கு. ஆஃப் ஆகியிருக்க டிவியை தான் அவங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் டாமியும் அதிர்ந்து போறான். என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் ஆஃப் ஆகியிருக்க டிவி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? ஒருவேளை வழக்கம் போல சண்டே ரூம் போட்டுக்கிட்டாங்களா? பார்த்து அப்படி எதுவும் தெரியலையே. அப்போ டாமியோட அப்பா திரும்பி பார்த்து ஹலோ டிம்மி அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் என்ன டிம்மியா? என்னோட பேர் டாமி, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு யோசிச்சு அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரும் ஒன்றும் ஆகல, எல்லாரும் நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட சிரிப்பு ரொம்ப வித்தியாசமா பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. சிரிக்கிறப்ப அவரோட வாய் காது வரைக்கும் விழுற மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஒரு நிமிடம் ரத்த ஓட்டமே நின்றுச்சு. ஓகே நான் போய் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாமி போயிடுறான். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு இவருக்கு? சரி ரூம்ல இருக்க தங்கச்சி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டாமி மெதுவா அங்கிருந்து அவனுடைய தங்கச்சி ரூமுக்கு போறான். ரூமுக்கு போனதும் கதவை திறந்து டாமி அவனோட தங்கச்சியை பார்க்கிறான். அவனோட தங்கச்சி பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து ஏய் இன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடந்துச்சா என்ன? ஏன் ரெண்டு பேரும் வினோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவனோட தங்கச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, காலையிலேருந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கு டிம்மி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்கார்றா. என்ன நீ டிம்மின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சியை பார்க்குறான். பார்த்ததும் ரொம்பவும் அதிர்ந்து போகிறான். காரணம் அவனோட தங்கச்சியும் அவனோட அப்பா மாதிரியே முகமெல்லாம் மாறி வாயெல்லாம் கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அதில் அவ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் டாமி அந்த ரூமோட கதவை அடைச்சிட்டு வேகமாக அவனோட ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஹே என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவனோட அம்மா படியேறி டாமி ரூமுக்கு வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அதனால டாமி எந்த ஒரு சத்தமும் கொடுக்காம அமைதியாக ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே இரவும் ஆகிடுது. அப்போ டாமி அந்த ரூமுக்கு வெளியே இருந்து எந்த ஒரு சத்தமும் வராததுனால மெதுவாக எழுந்து போய் அந்த ரூம் கதவில் இருக்க கீஹோல் வழியாக வெளியே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறான். அப்போ டாமி பார்த்த அந்த சம்பவம் அதை பார்த்து ரொம்பவும் அரண்டு போகிறான். அது என்னன்னா அந்த ரூமுக்கு வெளியே அவனோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட உடல்ல இருக்க தோல் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி அங்கங்கே வெளியிட்டு போயிருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த தோலுக்கு நடுவில் ஜிப் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அதை பார்த்ததும் தான் டாமிக்கு தெரிய வருது வெளியே நிற்கிற அவனோட அம்மா உண்மையிலேயே அவனோட அம்மா கிடையாதுங்கிறது தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் டாமினால அங்க இருக்க முடியல. யாரோ வீட்டுக்குள்ள வந்து அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அவனோட தோலை அவனோட உடல்ல இருந்து பிச்செடுத்து அதை தச்சு யாரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டினா அடுத்து நம்மளோட தோலையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு டாமி அங்கிருந்து தப்பிச்சு வீட்டில இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததும் டாமி அவனோட வீட்டை திரும்பி பார்க்கறான். அப்போ அந்த வீட்டோட மெயின் டோர் கிட்ட அவனோட அப்பா நின்று டாமி தப்பிச்சு போகிறத பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் கோபத்துல ஏதோ மிருகம் மாதிரி பயங்கரமா கத்துறாரு.
அவரோட சத்தம் கேட்டு அந்த வீட்டில் இருந்த அவனோட அம்மாவும் தங்கச்சியும் கீழே ஓடி வராங்க. அதை பார்த்ததும் டாமி பயத்துல ஓட ஆரம்பிக்கிறான். அவனை துரத்திக்கிட்டு வெடி பிடிச்ச மிருகங்கள் மாதிரி அவனோட அப்பா அம்மா அண்ட் தங்கச்சி துரத்திட்டு வராங்க. டாமியும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் அங்கேயே மறைஞ்சிருந்துட்டு அவனை துரத்திட்டு வந்த அந்த 3 பேரும் அவனை விட்டு தூரமா போனதும் டாமி அடுத்து என்ன பண்ண, யார்கிட்ட உதவி கேட்க அப்படின்னு யோசிக்கிறான். சரி, போலீஸ்கிட்ட போய் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் பயத்தில் வேக வேகமாக சொல்கிறான். அப்போது அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரர், தம்பி இங்கே உட்காரு, கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு ஒன்றும் ஆகலை, அமைதியாரு, இப்போ சொல்லு உனக்கு என்ன ஆச்சு, நீ எங்கேருந்து வர அப்படின்னு டாமியை பார்த்து முதல்ல உன்னோட பேர் என்னன்னு சொல்லு, உன்னோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த போலீஸ் கேட்கிறாரு. அதுக்கு டாமியும் அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் திரும்பவும் சொல்கிறான். அப்போது அவன் பார்த்த எல்லாத்தையும் சொல்லி முடித்ததும், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர்கிட்ட தன்னோட பேரை அவர்கிட்ட சொல்கிறான். என்னோட பேர் டிமி. பகல் முழுவதும் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்த சூரியன் மறையிற ஒரு மாலை நேரம் அது. அந்த நேரத்துல ஸ்டீவ்ங்கிற அந்த நபர் அவரோட முகம் முழுக்க பதத்தத்தோட அவரோட கார்ல வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட மொபைல் போனை எடுத்து அவரோட மனைவி லிஸுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முதல் 2 தடவை அவர் கால் பண்ணும்போது அவரோட மனைவி அந்த காலை அட்டன் பண்ணல. திரும்ப 3வது முறையா முயற்சி பண்ணும்போது தான் அவரோட மனைவி அந்த காலை அட்டன் பண்ணிடுறாங்க. கால் அட்டன் ஆனதும், லிஸ் நீ எங்க இருக்க அப்படின்னு ஸ்டீவ் கேட்க, லிஸ் நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஸ்டீவ் சொல்றாரு, லிஸ் நான் சொல்றதை கேளு, ஏன் இருக்குன்னு கேட்காம இப்பவே அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு லிஸ், ஏன் என்னாச்சு ஸ்டீவ், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்டீவ் சொல்றாரு, லிஸ் விலைக்கு சொல்ல இப்ப நேரம் இல்ல, நீ அங்க இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு லிஸ், ஸ்டீவ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, வீட்டுல நம்ம பொண்ணு லூசி இருக்கா அப்படின்னு சொல்லவும், லிஸ் நீ லூசி பக்கத்துல போயிடாத, அவளை விட்டு தள்ளியே இரு, சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே வந்துடு அப்படின்னு திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டீவ் நீங்க என்ன ரொம்பவும் பயன்படுத்துறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, ஏன் நம்ம பொண்ணு பக்கத்துல போக வேணாம்னு சொல்றீங்க, அவளுக்கு என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்க ஸ்டீவ் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே கேட்க, ஸ்டீவ் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாம லூசியை தத்தெடுக்க போயிருந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கு இன்னைக்கு மதியம் கால் பண்ணியிருந்தாங்க. அங்க நாம லூசியை தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி லூசியை பார்த்துக்கிட்ட சிஸ்டர் அவங்க வாழ்நாளோட இறுதி நிமிடங்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு, இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதனால நானும் அவங்கள சந்திக்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு போனேன். அங்க அவங்கள பார்த்ததும் அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா ஆரம்பத்துல அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அவங்க ஒரு பேப்பரும் பேனாவும் வாங்கி அதுல ஏதோ எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி படிக்கிறதுக்குள்ள அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக நான் அதை படிக்காம அந்த பேப்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அங்க இருக்க விரும்பல. அதனால காரை எடுத்து அங்கிருந்து கிளம்பும் போதுதான் அவங்க எழுதின அந்த பேப்பர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சதும் நான் ரொம்பவுமே அதிர்ந்து போயிட்டேன். அப்படி அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நீங்க தத்தெடுத்து வளர்த்து வரும் அந்த லூசி ஒரு சாதாரண பொண்ணே இல்ல, அவ ஒரு சாத்தான். அவளை பற்றின ரகசியம் எனக்கு தெரிஞ்சதும் என்னால பேச முடியாத மாதிரி சபிச்சுட்டா. இத உங்க கிட்ட சொல்ல பல முறை முயற்சி பண்ணேன். அவளை நீங்க தத்தெடுத்துட்டு போகாமல் இருக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கல. நீங்க கடைசியில அவளை கூட்டிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவளோட மந்திர பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் விடுபட ஆரம்பிச்சேன். ஆனா என்னோட நேரம் கடவுள் அவகிட்ட இருந்து விடுபட்ட உடனே என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாரு. நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா லூசி கிட்ட இருந்து நீங்களும் உங்க மனைவியும் பத்திரமா இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாத்துவாராக அப்படின்னு எழுதிருந்துச்சு.
இதை படிச்சதும் என்னால இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நம்பாம இருக்க காரணம், நான் இது வரைக்கும் லூசி கிட்ட எந்த ஒரு வித்தியாசத்தையும் வினோதமான நடவடிக்கையும் பார்த்தது இல்ல. ஆனா அதே சமயம் இப்போ இவங்க சொல்றதை நம்பணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், ஒருத்தவங்க சாக போற அந்த ஒரு கடைசி நிமிடத்துல பொய் சொல்லுவாங்களா என்ன? அதுதான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. இதை பற்றி உன்கிட்ட சொல்றதுக்காக நான் அப்பவே கால் பண்ணேன். ஆனா நீ போனை எடுக்கல. அப்போதான் லூசியை பாத்துக்கிற பேபி சிஸ்டர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் அந்த கால் அட்டன் பண்ணதும், சார் சார் என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் காப்பாற்றுங்க சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னாச்சு சிஸ்டர், என்னாச்சு அப்படின்னு ஸ்டீவ் கேட்க, லூசிக்கு என்னமோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார், காலையில நீங்க வேலைக்கு கிளம்பியதும் மேடம் எங்கேயோ வெளியே போகணும்னு என்ன லூசியை பார்த்துக்க வர சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே லூசி கூட பழகிருந்ததுனால நானும் சரின்னு சொல்லி அவங்க கிளம்பியதும் லூசியை பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. லூசி வழக்கம் போல சேட்டை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சுட்டா. அந்த நேரத்துல நான் அவளுக்கு சாப்பாடு தயார் பண்ணி எடுத்துட்டு வந்து அவ தூங்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவ அங்க இல்ல. திரும்ப அவ விளையாடதான் ஆரம்பிச்சுட்டான்னு, லூசி எங்க இருக்க, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே போனேன். அப்போதான் நான் அதை பார்த்தேன். லூசி சாதாரண பொண்ணை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பறவைகள் கூண்டு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அந்த கூண்டுக்கு பக்கத்துல லூசி நின்னுட்டு இருந்தா. நான் அவளை பார்த்ததும் அவ பக்கத்துல போய் சாப்பிட கூப்பிட்டேன். ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. திரும்பவும் கூப்பிட்டேன், கைய பிடிச்சு இழுத்து பார்த்தேன். அப்போ அவளோட வாயை திறந்து காட்டினா. நான் அதை பார்த்ததும் ரொம்பவும் அரண்டு போயிட்டேன். அவளோட வாய்க்குள்ள ஒரு இறந்து போன பறவைய வாய்க்குள்ள வச்சிருந்தா. அதை பார்த்ததும் நான் ரொம்பவும் பதறி போய், ஏய் என்ன இது அப்படின்னு அவளை கொஞ்சம் திட்டிட்டு அவ வாய்க்குள்ள இருந்து அதை எடுக்க போகும்போது லூசிக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கோபத்துல அவ என்னை தூக்கி எறிஞ்சிட்டா. அப்போ அவளோட கண்ணெல்லாம் கருப்பு நிறத்துல ரொம்பவும் பயங்கரமா பார்க்கவே ராட்சசி மாதிரி இருந்தா. என்னை தூக்கி எறிஞ்சதும் நான் கார் ஷெட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கேன். சார் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அந்த கால் அதோட கட் ஆகிடுது. தொடர்ந்து ஸ்டீவ் அந்த பேபி சிட்டருக்கு கால் பண்றாரு. ஆனா கால் கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த பேபி சிட்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ல இருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். அதனாலதான் சொல்றேன் லிஸ், நீ சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு வெளியே வா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாரு. லிஸ் இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பயந்து போய் பதட்டத்தோட மெதுவா அந்த வீட்டோட கதவு கிட்ட வந்து அந்த கதவை திறக்க பார்க்கிறாங்க. ஆனா அந்த கதவு இன்னொரு பக்கமா பூட்டப்பட்டிருக்கு. ஸ்டீவ் எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு, இந்த கதவை எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, என்னால திறக்க முடியல ஸ்டீவ், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு பயத்துல கதறி அழுகிறாங்க. இதை கேட்டதும் ஸ்டீவ் சொல்றாரு, லிஸ் இதோ நான் வந்துட்டேன், பயப்படாத, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், பயப்படாத லிஸ், இரு இந்த கதவை உடைச்சு உள்ள வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நீ கதவுல இருந்து கொஞ்சம் விலகி ஏறு அப்படின்னு ஸ்டீவ் சொல்லவும் லிஸ் அந்த காலை கட் பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து நின்னு காதுல கைய வச்சு அந்த கதவையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த கதவையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் கதவு உடைக்கப்படல. கதவுக்கு வெளியே தான் ஸ்டீவ் இருக்காருங்கிறதுக்கு எந்த ஒரு சத்தமும் வரல. அப்போ லிஸோட மொபைல் போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அதுல கூப்பிடுறது ஸ்டீவ் தான். உடனே லிஸ் அந்த கால் அட்டன் பண்ணி, ஸ்டீவ் என்னாச்சு, கதவை ஏன் உடைக்கல, சீக்கிரம் ஸ்டீவ், எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு, லூசி வந்துட போறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த போனோட இன்னொரு பக்கத்துல இருந்து, அம்மா இதோட இந்த கதை முடிவு பெறுது. இந்த கதையில லிஸுக்கு அடுத்து என்ன ஆகியிருக்கும், அவ லூசி கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாளா இல்லையான்னு உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
பல வருஷங்களுக்கு முன்னாடி மாசசெட்ல இருக்க பிளேமவுத்துங்கிற இடத்துல இருக்க ஸ்பூனர் வீட்டுல அபிகேலுங்கிற ஒரு 8 வயது பொண்ணு அவரோட அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அவரோட அப்பா மீன் பிடிக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பல நாட்கள் வீட்டுல இல்லாம கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுவாரு. அந்த அபிகேலுக்கு அவங்க அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்குமாம். அதுலயும் அவரோட அப்பா வேலை விஷயமா வெளியே போயிட்டாருன்னா அவரோட பயம் இன்னமும் அதிகமாகிடும். அவரோட அப்பா வீட்டுக்கு வராமல் இருக்கும் நாட்கள்ல உன்னாலதான் உங்க அப்பா வீட்டுக்கு வராமல் இருக்க இந்த சின்ன பொண்ணை திட்டுறது அடிக்கிறதுன்னு ரொம்ப பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஒரு நாள் இரவு மர்மமான முறையில அபிகேல் இறந்து போறா. கடலுக்கு மீன் பிடிக்க போன அவரோட அப்பா திரும்ப வந்து என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அபிகேலுக்கு அளவுக்கு அதிகமா பல்வலி வந்துச்சு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வலி இன்னமும் அதிகமாக அவளால வலி தாங்க முடியாம இறந்து போயிட்டா அப்படின்னு அவரோட அம்மா சொல்லியிருக்காங்க. இத அவளோட அப்பா நம்பினாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க யாரும் இத நம்பல. அவங்க எல்லாரும் அபிகேலோட இறப்புல ஒரு மர்மம் இருக்கணும், ஏன் அவளோட அம்மாவே அவளை கொலை பண்ணிருக்கலாம்னு வெளியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்களும் அப்படியே போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பகுதி மக்களுக்கு நடுவுல ஒரு தகவல் ஒண்ணு வேகமா பரவ ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இறந்து போன அபிகேல் ஆவியா அவள் வாழ்ந்த ஸ்பூனர் வீட்டுல அலைறதாகவும் சிலர் அபிகேலோட ஆவிய அந்த வீட்டோட ஜன்னல நிக்கிறத நேராவே பார்த்ததாகவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை தாண்டி போறவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து அபிகேல் விளையாடிட்டு இருக்க மாதிரியான சத்தங்களும் கேட்டதாகவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பூனர் ஹவுஸ் 2005ல இருந்து ஒரு மியூசியமா செயல்பட்டு இருக்கு. இங்க இந்த மியூசியம் வர்றதுக்கு முன்னாடி 2005ல இங்க சில மர வேலைகளை பார்க்கிறதுக்காக வராங்க. அப்படி வந்து அவங்க எல்லாரும் வெளியூரில் இருந்து வந்ததுனால இந்த வீட்டை பற்றியும் அந்த வீட்டை சுற்றி இருக்க அமானுஷங்களும் பற்றியும் அவங்களுக்கு தெரியல. அதனால வீட்டுக்கு வந்ததும் அவங்க அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க. கதவை தட்டியதும் ஒரு சின்ன பொண்ணு பழங்கால உடைகளை அணிஞ்சு வந்து கதவை திறந்து விட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடி இருக்கா. இவங்களும் வீட்டுக்குள்ள போனதும் அவங்க பார்க்க போற வேலைக்காக எல்லாத்தையும் எடுத்து சரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மேனேஜரும் அங்க வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்ததும் அவருக்கு ரொம்பவும் ஆச்சரியம். எல்லாரும் எப்படி வீட்டுக்குள்ள போனாங்கன்னு வேகமா அவங்க கிட்டே போய், என்னப்பா நீங்க எப்படி பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, உங்ககிட்ட எதுவும் சாவி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்டதும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்ன சொல்றீங்க, பூட்டி இருக்க வீடா? நாங்க வந்தப்பதான் வீட்டுல ஆள் இருந்தாங்களே, ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து கதவுலம் திறந்து விட்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை மேனேஜர் கேட்டதும், சின்ன பொண்ணா எங்க இருக்காவ, அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா, முதல்ல அவளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அந்த சின்ன பொண்ணை அந்த வீடு முழுக்க தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் அவங்களால அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அந்த வீடு ரொம்பவும் பாழடைஞ்சு போய் இருக்கு. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, வீட்டோட கதவை திறந்து விட்ட அந்த சின்ன பொண்ணு இறந்து போன அபிகேலோட ஆவின்னு தெரிய வருது. இது தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் அவங்களோட பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி, இனி இந்த வீட்டுல வேலை பார்க்க எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி இருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு இரவு அவங்களோட புது வீட்டுல அவங்க தூங்கும் போது யாரோ அவங்க முன்னாடி நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. கண் விழிச்சு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அவங்க முன்னாடி நின்று அவங்கள பார்த்துட்டு இருந்ததாகவும் இவங்க அதை பார்த்து பயத்துல கத்தவும் அந்த பொண்ணோட உருவம் மறைஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்பவும் நீங்க அபிகேலோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அபிகேல் என் கூட விளையாடவா அப்படின்னு கூப்பிட்டா அந்த வீட்டுக்குள்ள உங்களால ஒரு சின்ன பொண்ணோட அமானுஷ உருவத்தை அந்த வீட்டோட ஜன்னல்ல பார்க்க முடியும்னு சொல்றாங்க. மாயாங்கிற இந்த பொண்ணோட அக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தற்கொலை செய்து இறந்து போயிருக்காங்க. மாயாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு நபர்னா அவரோட அக்கா தான் அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். எங்க வெளியே போனாலும் வீட்டுல இருக்கும்போதும் எப்பவும் 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்பதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாள்ல மாயாவோட அக்கா தற்கொலை செய்து இறந்து போறாங்க. அப்படி இறந்து போன அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணினாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. அவங்க இறந்து போயிட்டாங்கிறத இந்த மாயானால ஏத்துக்க முடியல. அதுலயும்
அவங்க என்ன காரணத்திற்காக இறந்து போனாங்கிறது தெரியாததும் அவங்கள ரொம்பவும் பாதிச்சிருக்கு. இதுல இருந்து அவங்க வெளியே வர ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த இவங்களோட அப்பாவும் அம்மாவும் எங்க முதல் பொண்ணு மாதிரியே மாயாவுக்கும் ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்துல மாயாவுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்படியே சில மாதங்கள் போகுது. அப்படி சில மாதங்கள் கழிச்சு மாயாவும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில இருந்தும் அவனோட நினைவுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அக்கா மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவனோட அக்காவை முழுசா மறந்து அவனோட புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் இரவு மாயாவும் அவனோட கணவரும் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது மாயாவோட மொபைல் போனுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. மொபைல் போன் ரிங் ஆகிற சத்தத்தை கேட்டு மாயாவும் அவரோட கணவரும் எழுந்து டைம் என்னன்னு பாக்குறாங்க. அப்போ இரவு சரியா 3:37 ஆகுது. இந்த நேரத்துல யார் கால் பண்றாங்கன்னு பார்த்தா போன்ல நம்பர் எதுவுமே வரல, அன்நோன் நம்பர்னு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு மாயாவோட கணவர் ஏதாவது பிராங்க் காலா இருக்க போகுது, போனை சைலன்ஸ்ல போட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிருக்காரு. ஆனா மாயானால அந்த காலை கட் பண்ண முடியல. ஏதோ ஒரு உணர்வு இல்ல பக்கத்துல ஏதோ இருந்துட்டு அந்த காலை அட்டன் பண்ணுன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அட்டன் பண்ணி பார்க்கலாமேன்னு மாயா அந்த காலை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க ஹலோன்னு சொல்லும் போது அவங்களுக்கு பதில் எதுவும் வரல. ஆனா வித்தியாசமான சத்தங்கள் மட்டும் அந்த காலில் கேட்டிருக்கு. அதை தொடர்ந்து திரும்பவும் மாயா ஹலோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பவும் எந்த ஒரு பதிலும் வரல, வெறும் சத்தங்கள் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. அதனால மாயா அவர் சொன்ன மாதிரி ஏதோ பிராங்க் கால் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காலை கட் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல மாயா என்ன மறந்துட்டியா அப்படின்னு அவரோட அக்காவோட குரல் கேட்டிருக்கு. அதை கேட்டதும் மாயாவுக்கு நம்பவே முடியல. அது கண்டிப்பா அவரோட அக்காவோட குரல் தான். ஆனா எப்படி அவ இறந்து போயிட்டாளே அப்படின்னு நினைக்கும் போதுதான் திரும்ப அவரோட அக்காவோட குரல்ல மாயா என்ன மறந்துட்டியா, என்னை மன்னிச்சிடு, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் மாயா அப்படின்னு அந்த காலில் கேட்குது. இதை கேட்டதும் மாயாவுக்கு அவளோட சின்ன வயசுல இருந்து அவளோட அக்கா இறந்து போன அந்த நாள் வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் அவளோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த அப்போதான் மாயாவுக்கு நினைவுக்கு வருது, சரியா இன்னையில இருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவளோட அக்கா இறந்து போனான்னு தெரிய வருது. இறந்து போன அக்கா எப்படி போன்ல பேசுறா, முதல்ல எதுக்காக அவ பேசுறா, நான் அவளை மறந்துட்டேன்னு என்னை தேடி வந்திருக்காளா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு போனை மெதுவா பயத்தோடைய காதல வச்சு ஹலோ அக்கா அப்படின்னு மாயா சொல்ல மாயாவோட அக்கா பயங்கரமா கத்த அதோட அந்த போன் கால் கட்டாகி வெறும் டயல் டோன் மட்டும்தான் கேட்க ஆரம்பிக்குது. இதோட இந்த கதை முடிவு பெறுது. இந்த கதையில அந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும், இறந்து போன அவரோட அக்கா எதுக்காக போன் கால் மூலியமா அந்த பொண்ணு கிட்ட பேசினான்னு உங்களுக்கு தோன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இந்த கதைக்கு வித்தியாசமான முடிவு கொடுக்குறீங்கன்னு. யூஎஸ் அலபாமால இருக்க மாண்டவெல்லோ நகரத்துல இருக்க அலபாமா பெண்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஸ்கூல்ல மேரிங்கிற பொண்ணு புதுசா சேர்ந்திருக்கா. அவளுக்கு இந்த ஸ்கூலும் இந்த ஊரும் ரொம்பவும் புதுசு. அதனால அவளுக்கு இந்த ஸ்கூலை பற்றியும் இந்த ஸ்கூல்ல இருக்க அமானுஷத்தை பற்றியும் ஒண்ணுமே தெரியாது. முதல் நாள் ஸ்கூல் அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷமா போச்சு. அவளுக்கு நிறைய புது நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அப்போ அவளுக்கு கிடைச்ச புது நண்பர்கள்ல ஒரு பொண்ணு மேரிய பார்த்து, ஆமா நீ எங்க தங்கியிருக்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு மேரி, நான் இந்த ஸ்கூலோட ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன், எனக்கு 4th ஃப்ளோர்ல இருக்க மெயின் ஹால்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டதும் அந்த பெண்ணோட நண்பர்கள் எல்லாரும் ஒரு சிலர் ரொம்ப அதிர்ந்து போய், என்னப்பா சொல்ற, அந்த ரூமை உனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ரூமை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் மேரி கொஞ்சம் பயந்து போய், என்ன சொல்றீங்க, அந்த ரூம்க்கு என்ன, எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அவரோட நண்பர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாம, ஒன்றும் இல்லை, போக போக உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் மேரி அவங்களோட ரூமுக்கு போகவே ரொம்பவும் பயப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வழியும் இல்லை. அதனால அவங்க ரூமுக்கு போய் இரவு தங்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த ஸ்கூல் அன்னைக்கு தான் திறந்ததுனால அந்த ஹாஸ்டல்ல அதிகமா ஆட்கள் சேரல. அதனால இந்த ரூம்குள்ள மேரி மட்டும் தனியா தான் இருக்காங்க. அப்படி அவங்க அந்த ரூம்குள்ள இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட புது நண்பர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அவங்க அந்த இரவு தூங்க போயிடுறாங்க. அப்படி அவங்க அந்த இரவுல அந்த ரூம்குள்ள தனியா தூங்கிட்டு இருக்கும்போது சரியா இரவு 12 மணி கிட்ட தூங்கிட்டு இருக்க மேரி டக்குன்னு கண் வெளிச்ச பார்த்திருக்காங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்புருவம் நின்று அவங்களையே முறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு. அதை முதல்ல பார்த்ததும் மேரி ரொம்ப பயந்து போறாங்க. அப்போ அந்த கருப்புருவம் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடியே மறைஞ்சும் போயிருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயந்து போன மேரி இனிமேல இந்த ரூம்குள்ள தனியா இருக்க கூடாது, பேசாம வேற ஏதாவது ரூம்க்கு, முக்கியமா ஆளுங்க இருக்க ரூம்ல போய் இடமே இல்லைனாலும் தரையிலையாச்சும் படுத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு மெதுவா அவங்களோட பெட்ல இருந்து எழுந்து அவங்களோட ரூம் கதவை திறந்து அடுத்த ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப முதல்ல ஒரு ரூமோட கதவை தட்டி பாக்குறாங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் அந்த கதவு திறக்கப்படல. அதனால அடுத்த ரூம் கதவையும் தட்டுறாங்க. அந்த ரூமும் திறக்கப்படல. அதனால ஒவ்வொரு ரூமோட கதவா தட்டி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளோர்ல இருக்க எந்த ஒரு ரூமும் திறக்கிற மாதிரியே தெரியல. அதனால அவங்க சரி இந்த ஃப்ளோரே வேண்டாம், நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருந்து படிக்கட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ பயங்கரமா அலற மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டதும் மேரி ரொம்ப பயந்து போய் டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு உருவம் அதோட உடல் முழுக்க நெருப்பேறிய அது அப்படியே மேரியை பார்த்து ஓடி வருது. அதை பார்த்து மேரி ரொம்ப பயந்து போய் கத்த அந்த உருவம் மேரி பக்கத்துல வந்து அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த உருவம் மறைஞ்சு போயிருந்தாலும் அதோட அந்த அலறல் சத்தம் மட்டும் அந்த ஃப்ளோர் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதுல ரொம்ப பயந்து போன மேரி அலறி அடிச்சு வேகமா அந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே போய் அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட அவள் பார்த்த எல்லாத்தையும் சொல்றா. அவங்களும் மேரியை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, இங்க பேய் பிசாசுலாம் இல்ல, நீ ரூம்குள்ள தனியா இருந்ததுனாலதான் நீ இப்படி பயந்து போயிருக்க, உனக்கு வேற ஒரு ரூம் கொடுக்குறோம், இப்போ நீ இங்கேயே தூங்கி எழுந்துட்டா எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருக்காங்க. ஆனா மேரினால தூங்கவே முடியல. அவள் பார்த்த அந்த நெருப்பு உருவத்தை பற்றி அவளுக்கு தொடர்ந்து கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. எப்படியோ அன்னைக்கு இரவு சமாளிச்சுட்டு அடுத்த நாள் அவளோட ஸ்கூலுக்கு போய் அவளோட புது நண்பர்கள் கிட்ட அவள் பார்த்த அந்த சம்பவத்தை பற்றி சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல்ல அப்படி என்னதான் இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்கிறா. அதனால அவளோட நண்பர்களும் அந்த ஹாஸ்டல்ல இருக்க அந்த அமானுஷத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் 1908 நடந்துச்சு. அப்போ இந்த ஹாஸ்டல்ல நீ தங்கியிருக்க 4th ஃப்ளோர்ல தான் தாண்டின்னு ஒரு பொண்ணு தங்கியிருந்தா. அவள் ஒரு நாள் இரவு அவளோட நண்பர்களோட சேர்ந்து அவளோட ரூம்குள்ள நெருப்பு மூட்டி ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணிட்டு இருந்தா. இது அந்த ஹாஸ்டல் ரூல்ஸுக்கு எதிராக இருந்தாலும் அவள் எந்த ஒரு பயமும் இல்லாம அவளோட நண்பர்களோட சேர்ந்து அதை பண்ணிட்டு இருந்திருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க இது கேண்டியோட பெட் மேல உட்காந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா அவளோட நண்பர்கள்ல ஒருத்தர் அவரோட கை வரி அங்க இருந்த நெருப்பை தட்டிவிட நெருப்பு வேகமா அந்த பெட் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதுல பெட்ல உட்கார்ந்து இந்த கேண்டி மேலையும் நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அதுல கேண்டி ரொம்ப பயந்து போய் அலறி அடிச்சு, என் மேல இருக்க நெருப்பு அணைங்க, என்னை காப்பாற்றுங்க, நெருப்பு நெருப்பு அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வரா. அவள் ஓட ஓட நெருப்பு இன்னமும் அதிகமா எரிய ஆரம்பிக்குது. அவ வழியில கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா அவளை யாராலும் காப்பாற்ற முடியல. கடைசியில அவ இறந்தும் போயிட்டா. அப்படி இறந்து போன கேண்டி தான் பேயா வந்து அந்த ஹால்லையும் அவளோட ரூம்குள்ள இருக்கிறவங்களையும் பயன்படுத்துதுன்னு இரவு நேரத்துல அந்த ஃப்ளோர்ல உடல் முழுக்க நெருப்போட தன்னை காப்பாற்ற சொல்லி அழுகுதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பேயோட அழுகுறல் கேட்டு நீ உதவி பண்ண போனா அவ்வளவுதான், உனக்கு என்ன ஆகும்னே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அடுத்த நாளே மேரி அந்த ஸ்கூல்ல இருந்து டிசியை வாங்கி அவளோட ஊருக்கே ஓடி இருக்கா. உண்மையாவே இதை கேட்க ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு கமெண்ட்ஸ் லைக் சொன்னா எங்களை இதை விட இன்னும் பெட்டரான கண்டென்ட் கொடுக்க உதவி பண்ணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இது மாதிரி ஹாரர் அண்ட் பேய் கதைகள் கேட்க பிடிக்கும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ட்ரில்லர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.